அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பிளாக்மெயில் படத்தோட விமர்சனம். பிளாக்மெயில் யார் பிளாக்மெயில் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா, அதாங்க அந்த படத்தோட கதை. யாரை எதுக்காக யார் பண்ணுறா? பிந்து மாதவியோட முன்னாள் காதலர் பிந்து மாதவி இப்போ ஸ்ரீகாந்தை கல்யாணம் பண்ணி சமீபமாக பாவம் இந்த போதை மருந்து வழக்கில் மாட்டினார் இல்லைங்களா ஸ்ரீகாந்த். அவரை கல்யாணம் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஸ்ரீகாந்த் அவரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. எனக்கு 2 கோடி ரூபா பணம் வேணும்னு அவருடைய முன்னாள் காதலன்னு அவரை சொல்ல முடியாது, கயவர். அவர் என்னென்னா எல்லா பெண்களையும் இப்படி தான் அவர் தன்னோட இச்சைக்கு யூஸ் பண்ணிவிட்டு காதல்ன்ற போர்வையில் காமத்தை வெளிப்படுத்திட்டு அதை வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கல்யாணம் ஆன போன பிறகு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி உன் புருஷன்ட்ட மாட்டி விட்ருவோம், இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு காசு கேட்குறது தான் அவருடைய வழக்கம். அப்படி மாட்டிக்கிறாங்க பிந்து மாதவி. அவர் கூப்பிடுறதுக்கு தனியாக வராங்க. என்னன்னு கேட்டால் இந்தமாரி இவ்வளோ பணம் வேணுங்கிறாங்க. இவங்க ஒரு 2-3 ட்ரிப் ஃபோன் எடுக்காமல் விட்டால் மதில் ஏறி குதித்து மாடி ஏறி பிந்து மாதவியை மிரட்டுறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிந்து மாதவியும் நம்ம ஸ்ரீகாந்தும் ஊட்டிக்கு, கோயம்புத்தூரில் தான் கதைக்களம், ஊட்டிக்கு ட்ரிப்பு போகிறாங்க காரில். போகிறப்போ அவங்க பிள்ளைய தொலைச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த பிளாக்மெயில் பேர் வழி ஒரு ஸ்கெட்சு போட்டு ஜிவி பிரகாஷ் அண்ட் ரமேஷ் திலக் கையில் கொடுக்குறாரு அந்த குழந்தைய கடத்துங்கன்ட்டு. ஏன் ஜிவி பிரகாஷும் ரமேஷ் திலக்கும் அந்த குழந்தைய கடத்த ஒத்துக்கிறாங்கன்னா, அவங்க அதாவது ஜிவி பிரகாஷோட நண்பர் நம்ம ரமேஷ் திலக், ஜிவி பிரகாஷ் ஒரு மருந்து கம்பெனி, அதாவது ஹோல்சேல் மருந்து கம்பெனிகள் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து பார்சல் எடுத்துகிட்டு போய் ஒரு மருந்து கடையாக அவங்க அன்னன்னைக்கு போடுற ஆர்டரை கொடுத்துட்டு வர்றவர். அப்படி ஒரு மருந்து கடையில் மெட் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் அதே காட்டியிருக்கிறாங்க, விளம்பரமாக தெரியல. அந்த மெட் ப்ளஸ் கடையில் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அங்கே போய் மருந்து இறக்குறாரு. அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறா, கவலைக்கு உள்ளாகிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை வேணாங்கிற அந்த பொண்ணு இவர் குழந்தை வேணுங்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய பாஸ் முத்துக்குமார் அந்த பொண்ணுகிட்ட இந்த வாதம் போயிட்டுருக்கப்போ வெளியில் நிறுத்தியிருந்த அந்த குட்டியான அந்த வண்டி காணாமல் போயிடுது. பதறி போகிறாரு. சரி மருந்து வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிக்கு அலட்சியமாக ஃபோன் போடுறாரு. அந்த முதலாளியோ மோசமான முதலாளி, பார்க்க நல்லவர், அவர் மோசமானவர்களுக்கு ஒரு சீன் வச்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒருத்தனை இப்போ நாயடி பேயடி அடிக்கிறாரு, ஒருத்தனை துப்பாக்கியால் டொம்முன்னு சுட்டு கொன்னுடுறாரு. இப்போது அந்த குட்டியானக்குள்ளார போதை மருந்தை அவர் கடத்துறாரு. 50 லட்ச ரூபா மதிப்புள்ள சரக்கை விட்டுட்டியாடான்னு ஜிவி பிரகாஷ் ஓங்கி ஒரு அறை. இவன் இங்கேயே இருக்கட்டும். சபலிஸ்டான முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, நம்ம நிறைய படங்களில் செம்ம கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸர் வருவார், வில்லனாக வருவார். விக்ரம் படத்துலலாம் நீங்கள் அதாவது நடிகர் விக்ரம் படத்துலலாம் இவருக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாப்புல, இவனோட ஜிங்கடியை கூட்டு வா அப்படிங்கிறாரு. என்னென்னா தூக்கிட்டு வா, என்னோட அந்த புறத்தில் இருக்கட்டுங்கிற ரேஞ்சில் சொல்கிறாரு. ஏற்கனவே அவர் மோசமான பேர் வழி கொலகாரராக மட்டும் இல்லாமல் பெண் விஷயத்துலேயும் மோசமானவர்களுக்கு 2 சீன் பில்டப் பண்ணியிருக்கிறார் டைரக்டரு. ஸோ தூக்கிட்டு வந்த ஜிங்கடியை இன்றைக்கி ராத்திரிக்குள்ளார நீ அந்த சரக்கை கொண்டு வரலன்னா உன் காதலியை மும்பை ரெட் லைட்டுக்கு அனுப்பிடுவேன், இங்கே எங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றை சுட்டு கொண்டு வந்துற ரேஞ்சில் மிரட்டுறாரு. ஜிவி பிரகாஷ் ரமேஷ் திலக்கை கூப்பிட்டுக்கிட்டு பணத்துக்கு அலையிறப்ப தான் இந்த வாய்ப்பு வருது. அதனால் அரை மனசோடு ஒத்துக்கிறாரு. ஆனால் இவங்க குழந்தைய கடத்துறதுக்கு முன்னாடி குழந்தை காணாமல் போயிருக்குது. குழந்தைய யார் கடத்தினா, எதுக்காக கடத்தினா, அங்கே குழந்தைய மீட்கிறதுக்கு ஸ்ரீகாந்த் என்ன முயற்சி எடுக்கிறாரு, அதுக்கு ஏன்னா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ட்டு ஜிவி பிரகாஷ் மேலேயும் அந்த குழந்தை கடத்தல் கேஸ் விழுது. அப்போ ஜிவி பிரகாஷும் இறங்கி முயற்சி பண்ணுறாரு. இறங்கி முயற்சி பண்ணுறப்போ குழந்தை மட்டும் கிடச்சிதா, இல்லை குட்டியானையும் கிடச்சிதா, கூடவே காணாமல் போன அந்த போதைப் பொருளும் கிடச்சிதா இல்லையா, இல்லை இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் 50 லட்சம் பணத்தை தரேன்ட்டு ஜிவி பிரகாஷ் பணத்தை இந்த கொள்ளையில் ஈடுபட்டு வாங்கி கொடுத்தாரா இல்லையா முத்துக்குமாருக்கு, இதெல்லாம் ஓகே. அந்த போதைப் பொருளை முத்துக்குமார்கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்த ஒருத்தன் தான் கடத்திருக்கான்னு தெரிஞ்ச பிறகு முத்துக்குமார் ஏன் ஜிவி பிரகாஷையே மிரட்டுறாருங்கிற ஒரே ஒரு லாஜிக் கொஸ்டின், மிஸ்டேக் கொஸ்டின் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நேரடியாக அவனே பிடிச்சி போட்டு பொழக்கலாமே, ஏன் ஜிவி பிரகாஷையே விரட்டுறாரு, அதுவும் 50 லட்ச ரூபா சரக்கு காணாமல் போயிருக்குங்கிறப்ப அப்படின்னு நாம் யோசித்தோம். டைரக்டர் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் யோசிக்காமல் விட்டாரன்னு யோசிச்சிருந்தாருன்னு இந்த கதை இவ்வளோ அழகாக வந்திருக்காது. ஏன்னா இந்த வாரம் வந்த படங்களில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் தான். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், ஸ்ரீகாந்த் ஆகட்டும்,
இன்னும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிற முத்துக்குமார், இன்னும் அந்த இன்னொரு வில்லன், அதாவது பிந்து மாதவியை மிரட்டுற அந்த வில்லன், அவர் பார்த்திங்கன்னா நிறைய விஜய் சேதுபதி படத்துலலாம் இருப்பார். அவர், தேஜு அஸ்வினி, அப்புறம் பிந்து மாதவி, ரமேஷ் திலக், ரெட்டின் கிங்ஸ்லி, முத்துக்குமார், எல்லோரும். ரெட்டின் கிங்ஸ்லி தாங்க படத்தில் நம்மளை வந்து காமெடி, கொஞ்சம் படம் வந்து சீரியஸாக போயிட்டுருக்கப்ப அதான் அது நீதான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் அந்த வாயை வச்சுட்டு பேசுகிறப்போ தேட்டரே சிரிப்பில் உழுந்து நொறுங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் சீரியஸான சீன்ஸ் போகிறப்போ கொஞ்சம் சிரிப்பு காட்டினா கரெக்டாக இருக்கணும் தான் டேரக்டர் ரெட்டின் கிங்ஸ்லியை போட்டிருக்கிறாரு. டேரக்டரும் சாதாரண ஆள் இல்லை. ஏற்கனவே உதயநிதியை வச்சு கண்ணை நம்பாதே, இரவுக்கு 1000 கண்கள்லாம் அருள்நிதியை வச்சு ஒரு படம், 2 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. நம்மளை மாதிரி பத்திரிகையாளராக இருந்து சமகால தோழர், அருமையாக பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய தோழர் அப்படிங்கிறதுக்காக நான் பாராட்டலை, உண்மையாக திறமைசாலி. இவ்வளோ நாளும் பெரிய பெரிய இடத்து நாயகர்களாக வச்சு பண்ணார். இவர் கைராசியானவோ தெரில. இவர் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நாளில் உதயநிதி துணை முதல்வர் ஆகிட்டார். அருள்நிதிக்கும் விரைவில் மேபி வர்ற எலெக்ஷனில் ஏதாவது பெரிய போஸ்ட்டு கிடைக்கலாம். ஆனால் இப்போது ஜிவி பிரகாஷ் ஸ்ரீகாந்துக்கு இவருடைய கைராசி அவங்களே அரசியலுக்குள்ளார தள்ளுதா. ஏன்னா இப்போ ஸ்ரீகாந்த்லாம் இந்த போதைப் பொருள் வழக்குக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து தான் வேறு மாதிரி காட்டணும், என்ன யூஸ் பண்ணது குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லைங்களா. அவருக்கும் அரசியல் ஆசை கூட வந்திருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ இவருடைய கைராசியில் அவங்க கூட அரசியலில் இறங்கலாம். ஆனால் ஜிவி பிரகாஷே எவ்வளோ நாளும் நீங்கள் மியூசிக்கில் மட்டும் இருங்க போதும், அதுதானே உங்களுக்கு கை வந்த கலையா சொன்னேன் நானே. இந்த படத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியும் பாலா படத்துக்கு அப்புறம் 1-2 படங்கள் நல்லா பண்ணார். இடையில கொஞ்சம் கோடங்கித்தனம் காட்டினார். இந்த படத்தில் ரொம்ப செட்டில்டாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அதுவும் இந்த பொருளை தொலைச்சிட்டு அவர் தேடுறது ஒரு பக்கம், காதலியை பாஸுக்கிட்ட விட்டுட்டு படுற பாடு. அதுமாதிரி ஸ்ரீகாந்தும் அவருடைய மனைவியாக வர்ற பிந்து மாதவியும் குழந்தையை காணாமல் தவிக்கிறது. அந்த குழந்தை அது பார்க்குறது பேன்னு இருக்குது, ஆனால் அது எவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்படுதுங்கிறலாம் அந்த அறிவார்த்தமான குழந்தையாக அது செயல்படுறது எல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்குறாங்க. உண்மையாகவே மாறன் இயக்குனர் ரொம்பவே எஃபிஷியன்ட். அதேமாதிரி ரமேஷ் திலக்கு, அவருடைய மனைவியாக வர்ற அந்த பெண்மணி ரெட்டின் கிங்ஸ்லிலாம் வேறு லெவலுங்க இந்த படத்தில். முத்துக்குமாரும் ரெட்டின் கிங்ஸ்லியும் தான் படத்தில் நம்மளை உட்காரவே வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர். அது மாதிரி சாம் சிஎஸோட மியூசிக், ஜிவி பிரகாஷ் படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பிரமாதமாக இருக்குது. கோகுல் பினாயோட ஒளிப்பதிவு. அதே மாதிரி அந்த குழந்தை கூட சாதாரண ஆள் இல்லைங்க, யூடியூப்பில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த குழந்தை ஜெயிலரில் ஒரு குழந்தை வந்தது இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இதுவும் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழந்தை, ரஜினியோட ஜெயிலரில் வந்த குழந்தைக்கு ஈக்குவலாக. அது மாதிரி இந்த படத்தில் கோகுல் பினாயையும் சாம் சிஎஸையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதை எப்படி நான் ரெட்டின் கிங்ஸ்லியும் முத்துக்குமாரும் தான் நம்மளை உட்கார வைக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அதேமாதிரி தான் இந்த 2 பேரும். அதே மாதிரி இந்த படத்தை ஷான் லோகேஷ் எடிட்டர் எந்த இடத்துலையும் கட் பண்ணி தூக்குங்கன்னு நான் ஒரு படத்துக்கு சொல்லனாலே அந்த படம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி தெய்வக்கனி, அதே மாதிரி ஜெயக்குடி அமுல்ராஜ், இவங்க 2 பேரும் இணைந்து ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி பேனரில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு உண்மையாகவே பிளாக்மெயிலுங்கிற ஆங்கில நாமகரணம் இருந்தாலும் படம் வந்து ரசிகர்களை எந்த விதத்துலையும் பிளாக்மெயில் பண்ணாது, பிளாக் மேஜிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.